ஹாய் கைஸ், நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கடையனூரில் ஒரு வீடு போட்டிருந்தோம். அதுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸு. இன்றைக்கி அகைன் பார்த்தீங்கன்னா மறுபடி நம்ம கடையனூர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் அந்த வீடு. இது பார்த்தீங்கன்னா தெரு, முதல்ல இதுவும் தெருவு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா தெரு தான். வீடு பாருங்கள். ஸோ இது நல்ல பெரிய வீடு. ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நான் காமிக்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா வீட்டோட என்ட்ரன்ஸு. வீட்டுக்கு போய் காமிக்கிறேன். வீட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வண்டி விட்டு கழுவுற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பைப்பு, அப்புறம் தண்ணி எல்லாமே இருக்குது. நல்ல தண்ணி இருக்குது, உப்பு தண்ணி இருக்குது. ஸோ வீடு பார்த்தீங்கன்னா மேலேங்கீழையும், மேலேக்கும் கீழேக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நமக்கு கரண்ட் வச்சுருக்காங்க, மீட்ரு பட்டி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸ் தான். உள்ளே வந்தோடனே டிவிக்கு வந்து கபோர்டு அவங்க ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வீட்டை பாருங்கள், சூப்பராக இருக்குது, தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நடுவீடு. ஸோ இதான் பார்த்தாலே தெரியும், நடுவீடு. அப்புறம் கபோர்டு ஒர்க்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம திங்ஸ் எதுவும் வச்சுக்கலாம், ட்ரெஸ் வச்சுக்கலாம், மேலே துணி இது திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதில் ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கலாம் சார். இது எல்லாமே புதுசு தான், அப்படியே போட்டுருக்காங்க. ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக கபோர்டு. அதுக்கப்புறம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேசன் சாப்பிட்டு கையை கழுவுறதுக்காண்டி வாஷ் பேசன் வச்சுருக்காங்க. அப்படியே அதுக்கு ரைட் சைடில் தான் இருக்குது கிச்சனு. ஸோ இதுதான் கிச்சனு. ஸோ இங்கே மாடல் அடுப்புலாம் வச்சோன்னா அந்த எக்ஸாஸ்ட் பேன்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா புகைலாம் வீட்டில் நிற்காது, புகை அப்படியே வெளியே போயிடும். அதுக்காண்டி எக்ஸாஸ்ட் பேன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து அப்படியே வந்துட்டு வச்சுக்கோங்களேன், பாத்ரூமு. இதுதான் பாத்ரூமு. குளிக்க ரூம் மட்டும் இங்கே வச்சுருக்காங்க. லைட் இல்லையா வச்சுருங்க, லைட்டை போடுங்க. இந்த இருக்குது வச்சு குளிக்க ரூம் மட்டும் இங்கே குளிச்சிக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரூம் இருக்குது. இது வந்து சைடு ரூம்லேயே பார்த்தீங்கன்னா கபோர்டு, துணி வைக்க எல்லாம் ரெடி பண்ணி, கபோர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் தான் பார்த்தீங்கன்னா பாத்ரூமு. ஸோ இங்கே குளிக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது பாத்ரூமு, அப்புறம் இங்கே குளிச்சுக்கலாம். ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கீழே வீடை ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ இதே மாதிரி மொட்டை மாடியில் ஒரு வீடு இருக்குது. மேலே நேராக கிளம்பி மாடிக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருநை. ஸோ அதுக்கப்புறம் நேராக கிளம்பி வந்தோம்னா நடு வீட்டுக்கு வந்துடலாம். நடு வீடு சூப்பராக இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சைடு ரூம்லேயே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அப்புறம் ஷவர் பாத்ரூம் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா நமக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அந்த கிச்சன் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக வந்தோம்னு பார்த்தீங்கன்னா கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரூமு. இதில் கபோர்டு ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்காங்க. ஸோ அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே மேலே போயிடலாம். ஆப்போசிட்டில் தெரிஞ்சது மாவடிக்கால் ரயில்வே ஸ்டேஷன், லெஃப்ட் சைடில் ஆஞ்சநேயர் கோயில், மேலே ரூமும் அட்டாச் பாத்ரூமும் சேர்ந்தே இருக்குது. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஓனர் தான். நம்ம வீடு பிடிச்சிச்சுன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர்கிட்டே பேசிக்கலாம். ஓனர் இங்கே தான் நிற்காங்க, நான் ஓனர் காமிக்கேன். ஸோ மாமா தான் ஓனர். மாமா சொல்லுவோம். மாமா வாங்க, இதான் நம்ம சொந்த வீடு தான், டேரெக்டு தான், யாரும் புரோக்கர் எதுவும் கிடையாது. உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தா நேரடியாக வந்து பாருங்கள், மாப்பிள்ளை வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுருப்பாங்க, அவளை கான்டாக்ட் பண்ணுங்கள். எதுனாலும் டேரெக்டாக பண்ணுங்கள், ஈஸி பார்த்து எல்லாமே தரேன்.